சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் விதி என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது உண்மை இல்லை. உன்னை சுற்றி சதியே நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை கவிழ்க்க சில திட்டம் தீட்டுகிறார்கள். உன்னிடமே வாங்கி சாப்பிட்டு விட்டு உன்னை கவிழ்க்க நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் உன்னை சாய்த்து விடலாம் என்று அவர்கள் கப்பம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னால் அவர் பெற்ற நன்மைகள் அதிகம். அப்படி இருந்தாலும் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு விட்டு இப்பொழுது உன்னை சாய்க்க நினைக்கிறார்கள். நீ அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விதியாக இருக்குமோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த சதியில் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன்னை மிக பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அது விட்டுவிடும். அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். நிறைகுடம் தழும்பாது என்பார்கள். நீ நிறைகுடமாக இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் பயனடைந்தவர்கள் நிறைகுடமாக இருந்து கொண்டு உன்னை மாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் நீ ஒரு நாளும் நிறைகுடத்திலிருந்து தவற மாட்டாய். உன்னுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் உன்னுடைய நன்மைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு நாளும் பங்கம் வர விடமாட்டேன். என்னையே நினைத்து என்னையே தொழுது என்னையே தியானித்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நாளும் நான் துன்பம் நெருங்க விட மாட்டேன். எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது. நீ தைரியமாக இரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்துவிடல் என்பது போல யார் உனக்கு என்ன துன்பம் செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையே செய்துவிடு. எல்லாம் நன்மைக்கே என்று நீ இருக்கிறாய். அது உனக்கு நல்லதாகவே அமையும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை ஆபத்திலிருந்து நான் காப்பேன். எத்தனை பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சாயப்பா என்று நீ ஒரு குரல் கொடுத்தால் போதும். நான் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் ஓடோடி வந்து உன்னை காப்பேன். யாரும் உனக்கு துரோகம் செய்து விட முடியாது. உன் மனசாட்சிக்கு நீ பயந்து நடக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை உன் சாயப்பா நிச்சயம் செய்வேன். உன்னை வீழ்த்தி விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். கவலைப்படாதே. உன்னை கரம் கொடுத்து தாங்க நான் இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். யார் தடுத்தாலும் உன்னை நான் சோகத்திலிருந்து காத்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன். உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய். நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய், தைரியத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய எண்ணத்திற்கு உன்னுடைய எண்ணம் போல் வாழ்வு அமையும். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா உன் துணைக்கு எப்பவும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று நம்பி இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.